வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம வந்து அரிசியில் வந்து செய்கிற புட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து புழுங்கல் அரிசியை வந்து ஒரு மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கோம். நல்லா கழுவிட்டு இப்போ வந்து இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து இதை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எங்கள் அண்ணி போட போகிறாங்க. நல்லா வந்து தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து புட்டு நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ வந்து இதை வந்து ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து பொடியாக அரைச்சிடக்கூடாது. நல்லா ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதே போல் மீதி இருக்க எல்லா அரிசியையுமே நம்ம வடிகட்டிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மொத்தமாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து 1/2 கிலோ அரிசி நம்ம எடுத்துருக்குது. இப்போ இதை வந்து நல்லா வந்து வேக வச்சிடலாம். ஆவியில் வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாதிக்கு கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு துணி வந்து ஈர துணியை வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து நம்ம இட்லி சட்டில் கூட போட்டு வேக வைக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம இந்த ஈர துணி மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புட்டுக்கு செஞ்ச மாவை இது மேலே வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இது மாதிரி போட்டு வேக வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். நமக்கு சூப்பராக வந்து புட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்து இது ஒரு பெரிய பாத்திரம் போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு அந்த ஆவியில் வந்து நல்லா வெந்துடும். நம்ம ஈஸியாக பண்ணலான்னாக்கா நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சிடலாம். இப்போ இது வெந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கனாக்கா எள்ளு வந்து இதில் வறுத்து லாஸ்ட்டாக வந்து போடுறதுக்காக எள்ளு வறுக்க போகிறோம். இதுக்காக ஒரு தாச்சி வச்சு இதில் வந்து எள்ளை இப்போ போட போகிறாங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம எடுத்து இப்போ இதில் வந்து வேக வச்சு ஒரு ஈடு வந்து கொட்டிட்டாங்க ஆல்ரெடி. இதில் வந்து தேங்காய், ஏலக்காய் சேர்த்துருக்காங்க. ஏலக்காய் வந்து பொடி பண்ணி அடுத்து வந்து எள்ளு வறுத்த எள்ளையும் சேர்த்துட்டாங்க. நம்ம வேக வச்ச புட்டை வந்து இப்போ 2வது ஈடு வந்து இதில் சேர்த்துட்ருக்காங்க. டேஸ்டியாக இருக்கும் இந்த புட்டு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை வந்து கமெண்ட்ஸில் எங்களுக்கு வந்து கொடுங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஜீனி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஜீனி சேர்க்கும்போது. இது மாதிரி நம்ம வீட்டிலையே செய்யும்போது நம்ம குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான ஜீனி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்க நமக்கு வந்து கமக்கிற அந்த புழுங்கல் அரிசி புட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போது சூப்பராக வந்து புட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறியாச்சு. புழுங்கல் அரிசி புட்டு நமக்கு ரெடி. இப்போது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.